போயிடுச்சு, வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வரல, அவமானம், எவ்வளவு பிரச்சனைகள் லைஃப்பில் இருக்குல்ல. அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் கூட இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ இப்போ உறவுக்காரர்களால் எத்தனை பிரச்சனைங்க, ஒன்றா ரெண்டா சொல்ல முடியுமா? வாய் விட்டு கூட சொல்ல முடியாது. எத்தனை சிக்கல்கள் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்தில் இருந்தாலும் நம்ம ரொம்ப தனிமையாயிடும். பிரச்சனைகள் வருகிற போது நம்மை தாக்குகிற முதல் விஷயம் தனிமை. ஏன்? யார்ட்டையுமே வாய் திறந்து சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னு வைங்க, அப்படியா, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் போகிற எனக்கு அப்போவே தெரியும் எனக்கு இந்த கதி தான் கிடைக்கும், என்ன ஆட்டம் ஆடினா அப்படி தான் சொல்லுவாங்க. சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாதுங்க. நம்ம ஓப்பனாக பேசலாம். என்ன இப்போ சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாது. அண்ணன்ட்ட கூட சொல்லிடலாம், ஆனால் அண்ணன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்களோ, அண்ணி என்ன நினைப்பாங்களோ, சொல்லலாமா வேணாமா? ஃப்ரெண்டு தான், கூடவே இருந்தவன் தான், அவன்கிட்ட கூட சில விஷயத்த சொல்ல முடியாது. அப்போ வாழ்க்கையினுடைய மிக சிக்கலான காலகட்டங்களில் நாம் இருக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கும்னா தனிமை தான் கிடைக்கும். இந்த தனிமையிலிருந்து வெளியே வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் வெளியே வர்றதுக்கு எதாவது ஒன்று பிடிச்சிக்கணுமே. கிணத்துல விழுந்துட்டேன் சார்னா, கிணத்துல விழுந்துட்டேன், சுற்றி இருட்டு தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் கையை நீட்டினா தான் பிடிச்சிட்டு நான் மேலே வரணும். ஒருத்தர் கை நீட்டினோன்னா அவர்கிட்ட நான் சொல்லணும், ஐயோ நான் கிணத்துல இருக்கேன்ப்பா. ஆனால் சொல்கிறதுக்கு என்னுடைய மான உணர்ச்சி தடுக்கிறது. நான் சொன்னாதான் கை நீட்டுவான், நான் சொல்லாமலேயே எது எனக்கு கை நீட்டும் என்றால் சாகாவரம் பெற்ற இலக்கியங்கள், குறள் மாதிரியான இலக்கியங்கள் தான் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற நம்மை ஏற்றிவிடும்.